அருமை நேரு பிறந்தது அலகாபாத் நகரிலே, இளைஞர் நேரு பிறந்தது இங்கிலாந்து நாட்டிலே, தீரர் நேரு பிறந்தது தில்லி நகரம் தன்னிலே, இன்றும் நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே என்ற குழந்தை கவிஞர் அளவள்ளி அம்பாவின் பாதம் தொட்டு ஆரம்பிக்கின்றேன் என் உரை. குழந்தைகளுக்கு நேருவோம், நேருவாழ் குழந்தைகளையும் விரும்பியதாலோ குழந்தைகள் தினத்தை நேருவின் பிறந்த நாள் என்று கொண்டாடி மகிழ்கின்றனர். குழந்தைகள் என்பது குழந்தைகள் தினத்து அன்று மட்டும் போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவர்கள். குழந்தைகள் இடுப்பில் உள்ள நந்தவனம், அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள் என்றார் வைரமுத்து. அந்த வகையில் குழந்தைகள் தினமான இன்று குழந்தைகளுக்கு பல வர்ணங்களை செய்து இன்றும் ஒவ்வொரு நாளும் போற்றி மகிழும் நம் பள்ளியின் சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறி ஆரம்பிக்கின்றேன் என் உரை. என்னுடைய சவப்பட்டியின் மீது பூக்களையும் மாலைகளுக்கும் பதிலாக புத்தகங்களை வைக்க சொன்னவர் நேரு மாமா. நம் எல்லோரையும் அருமையாக போற்றப்பட்டவர் நேரு என்றால் அது மிகையாகாது. உங்களுக்கு இவ்வளவு நேரம் எப்படி கிடைக்கிறது? நீங்கள் பிரதமராக இருக்கும் பொழுதும் உங்களுக்கான வாசிப்பிற்கு நேரம் எப்படி கிடைக்கிறது என கேட்டதற்கு ஐ ஸ்டீல் டைம் ஃப்ரம் மை ஸ்லீப் என்றாராம். அதாவது தன் தூக்கத்திலிருந்து சிறிது நேரத்தை கடன் வாங்கி தன் வாசிப்பிற்கு செலவழித்த உத்தமர் நம் நேரு என்றால் அது ஒருபோதும் மிகையாகாது. நேருவிடம் ஒரு முருடன் வழிமுறைத்து இந்த இந்தியா ஜனநாயகமானதால் என்னை போன்றவர்களுக்கு என்ன பயன் என்று கேட்டாராம். அதற்கு சற்றும் தயங்காமல் பதிலளித்தாராம், என்னை வழிமுறைத்து கேட்கும் கேள்வி கேட்கும் அளவிற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதே, அதுதான் இந்த ஜனநாயக நாட்டின் கடமை என்றாராம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, வயதுக்கு வந்த பெண்களுக்கு வாக்குரிமை எதற்கு என்று கேட்ட காலத்தில் பெண்களுக்கு என்று ஒரு தனி வாக்குச்சாவடி அமைத்து தேர்தலில் வெற்றி கண்டவர் நம் நேரு என்றால் அது ஒருபோதும் மிகையாகாது. அதே போல்தான் ஆரம்பத்தில் கூறியது போல் குழந்தைகள் தினத்தன்று மட்டும் போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவர்கள். அந்த